உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான தகவலும் கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ஒரு விஷயத்தை செய்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நல்ல விஷயங்கள் எந்தெந்த தீமையான விஷயங்கள் நடக்கும்ன்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த 7.5 சனி அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நிலை தான் அனைத்து அன்பர்களுக்குமே இருக்குது. அது மேஷ ராசி அன்பர்களுக்கும் அது பொருந்தும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் இப்போ இருக்க நிலையை விட அடுத்த வரக்கூடிய நிலை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் நிறைய தொந்தரவுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நிறைய யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. இப்போ வேலை மாற்றம் பண்ணுறீங்க, நிறைய மேஷராசி என்பவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திடீர்னு நல்ல வேலை போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு வேலை மாற்றம் பண்ணி அங்கே போய் மாறினதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ அது நம்ம தேவையில்லாமல் மாறிட்டோமேன்ற ஒரு நிலை வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு திடீர் முடிவுகள் எடுக்காமல் தீவிரமாக ஆலோசித்து பொறுமையாக யோசித்து செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த 7.5 சனி நடக்க போகுது. அந்த நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள்னால தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத நன்மைகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய தொழிலில் பிரச்சனைகள், அவமானங்கள், சண்டை சச்சரவுகள், கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த சனி பயிற்சி திருமண யோகத்தை கொடுக்கும். இந்த திருமண யோகம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகலைன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக ஒரு யோகமான ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அந்த வரன் உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வரனாக கண்டிப்பாக அமையும். இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஏமாற்றம் சொல்லும்போது என்னென்னா, அது ஆசையினால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கும். அந்த ஆசைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஆசைப்பட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். தேவையான விஷயத்தை யோசித்து தேவையான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் 7.5 சனி காலகட்டத்தில் எந்த மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருக்கடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லோன் கட்டுறீங்க, அந்த லோன்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது, உங்களுடைய சம்பளத்தை முழுசையும் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு அந்த கடனுடைய அளவை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், தொழிலில் ஒரு ஏமாற்றங்கள் வரும், தொழிலில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்கும்போது அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல், அந்த பேங்க் லோன் கட்ட முடியாமல் பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க. அதனால் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இருக்குது. அதில் ஜாக்கிரதையாக இருங்க.
அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் திரும்பி வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் போடுறது, இன்னொருத்தருக்கு நீங்கள் பணம் வாங்கி நின்றும் பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. முக்கியமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தவறான முடிவுகள் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு தீர்க்கம் இல்லாத முடிவுகள், அவசர முடிவுகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்காமல் 4 பேர் சேர்ந்து பேசி பாதகம் சாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அந்த கடன் அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வாய்ப்புகள் வருது எனக்கு, அதனால் நான் இதை பண்ணாதான் இன்னைக்கு பண்ணியே ஆகணும்னு ஒரு தீர்மானமாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் நஷ்டங்கள் அடையக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். அதனால் ஒரு கடன் வாங்கும்போது இது தேவையா, இது நம்மளுக்கு பயன்படுமா, இந்த கடன் வாங்கினா அது கரெக்டான வகையில் லாபம் வருமானு யோசிச்சுட்டு செய்வது சிறப்பு. அந்த கடன் வாங்கும்போது அதிக வட்டிக்கு கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஒரு பேங்க் லோன் கிடைச்சா நான் அதை செய்வேன், இல்லைனா நான் செய்ய மாட்டேன்னு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வராது. இந்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த சனி பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக ஒரு சில பாதகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அந்த பாதகங்கள் சொல்லும்போது அதிக அக்கறையோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் இருப்பேன், நான் எப்போவுமே இந்த மாதிரி அவசரமாக ஒரு முடிவு எடுப்பேன், நான் எப்போவுமே திடீர்னு ஒரு ஆலோசனை செய்ய யாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணாமல் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதகமான நிலை மேஷராசி என்பவர்களுக்கு வரும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல்நிலையில் மிக மிக முக்கிய கவனம் செலுத்தணும். மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஆரோக்கியமானவர்கள் தான், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்த ஆரோக்கியமும் சீராக இருக்க முடியாமல் அதில் ஒரு குறைபாடு வரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி பலன்களாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ ரெகுலரான டயட்டு, ரெகுலரான பழக்க வழக்கங்கள், ரெகுலரான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு 7.5 சனி பயிற்சி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மருத்துவம் எடுத்தால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த 7.5 சனி இருக்க போகுது. அப்போ தேவையில்லாத செலவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். அந்த சுப செலவுகள்னு சொல்லும்போது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது. அந்த வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு பெரிய பட்ஜெட்டுக்கு போய் வாங்கினா திருப்பி மாட்ட தான் போகிறீங்க. உங்கள் தகுதியை விட கம்மியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது சுப செலவுகளாக மாறிடும். பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பணம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வெளியூர் நபர், வெளிநாட்டு நபரை கண்டிப்பாக நம்பாதீங்க. அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதம் காத்துட்ருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, கிரிப்டோ கரன்சியில் இருக்கவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகளை ஏற்படுத்துவாங்க. அந்த ஆசைகளுக்கு ஏமாறக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு. ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னாவே இந்த வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அந்த சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 எள்ளு தீபம் ஏற்றலாம். சிவபெருமானுக்கு ஒரு 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. முடிந்தால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, என்னால் நான் வெளியூர் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருநள்ளாறு அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ போய் அந்த திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை அந்த நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனைகள் உங்களை அணுகாது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல, தசாபுத்திக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட முறையிலிருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.